கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் ஆதி அன்பை புதுப்பியுங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அதில் 4வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு கூரை உண்டு. இங்கே தேவன் எபேசு சபைக்கு சில காரியங்களை குறித்து சொல்லும்போது சில காரியங்களை பாராட்டுகிறார். பாராட்டிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன்கிட்ட ஒரு குறை இருக்கு, என்னன்னா நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஆதி அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்தில் ஆதி அன்பை விட்டுட்டா அவர்கள் பாவத்தில் விழுந்திருப்பாங்க, கலகம் செய்வார்கள், தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவங்கள தான் ஆதி அன்பை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் எபேசு சபையை குறித்து நம்ம பார்க்கும்போது அப்படி அவர்கள் பாவம் செய்தவர்களாக, தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்களாக, தூஷிக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களாக அவங்களை குறித்து பாராட்டப்படுகிற சில காரியங்கள் இருக்குது. என்னன்னா, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தாங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் சொல்றார், அதுக்கு முன்னால இந்த காரியங்கள்லாம் காணப்படுது, நல்ல காரியங்கள் என்று தோன்றுகிற காரியங்கள் இருக்கு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்கிறார். இவர்கள் ஆதி அன்பை விட்டு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா அப்படியே பக்திக்குரிய வாழ்க்கை போலதான் இருக்கு. ஆனா தேவன் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உள்ளத்தை பார்த்துட்டு சொல்றார், இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஆனாலும் ஒரு குறை இருக்குமா, நீ மனசுல இருதயத்துல தூரமா இருக்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்ற. முதலாவது, ஆதி அன்பை ஒருத்தர் இழந்து விட்டா, நம்ம பார்த்த மாதிரி வெளியரங்கமாக அவங்க பாவம் செய்தவர்களாக, பின்மாறி போனவர்களாக, கலகம் செய்கிறவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பக்தியாக இருந்தாலுமே ஆதி அன்பை இழந்த ஒரு நிலை இருக்கும். அதில் ஒரு 4 அடையாளங்களை இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த அடையாளங்கள் என்ன என்பதை பார்த்துட்டு ஆதி அன்புக்குள்ளாக திரும்ப வருவது எப்படி என்பதையும் பார்த்து இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக நம்மை சமர்ப்பிக்கணும். இந்த 4 சைன் நம்மகிட்ட இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். இந்த காரியங்கள் இருந்தால் நான் ஆதி அன்பை இழந்து விட்டேன் என்பதற்கு அடையாளம். என்ன அடையாளங்கள் அப்படின்னா, முதலாவது இங்கே சொல்லப்படுகிறது, வசனத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்க பிரயாசம், அவங்களுடைய கிரியைகள், அவர்களுடைய பொறுமை கர்த்தர் பாராட்டுறார். இவங்க சோம்பலா இல்லை, ஏதோ தேவனுடைய வேலை செய்கிறதுல ஏனோ தானோன்னு செய்யல, அப்படியே கடின பிரயாசங்களுக்கு அயரா உழைப்பு இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்குறேன்றார் ஆண்டவர். ஆனால் அவ்வளோ உழைப்பு இருந்து பிரயாசங்கள் இருந்து அவர் சொல்லுகிறாரு, எனக்கும் உனக்கும் ரிலேஷன்ஷிப்பு அப்படியே குளிர்ந்து போச்சே, டிஸ்டன்ஸ் உண்டாயிடுச்சு. ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல அயரா உழைப்பு இருக்கு, ஆனா தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கு? பக்தியா இருப்பது ஒரு ரொட்டீன் வாழ்க்கையா போயிடுச்சா? ஜெபிப்பது ஒரு ரொட்டீன் வாழ்க்கையா போயிடுச்சா? இல்லைன்னா அவர் நபராக பேசி அவரோடு சம்பாஷித்து அவர் சத்தத்தை கேட்டு நம்ம அவரோடு பேசி பழகிற அந்த உறவில் நிலைத்திருக்கிறோமா? இல்லைன்னா பக்தியாய் வாழுகிறது ஒரு ரொட்டீன் வாழ்க்கையா மாறிடுச்சுன்னா வசனம் சொல்லுது ஆதி அன்பை இழந்து விட்டோம். ஆதியில் நான் ஜபிக்க தான் செஞ்சேன், இன்னைக்கு அந்த காட்டிலும் அதிகமாக ஜபிக்கிறவனா இருப்பேன். ஆனால் ஆதியில் இருக்கும்போது ஜபிக்கும் போது இருக்கிற அந்த வாஞ்சை, தேவன் மேல் இருக்கிற அன்பு இன்னைக்கு அந்த ஜப வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கும் போது ஊழியம் செய்யும் போது இருக்கா? செக் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு தெரிந்த உதாரணம்,
லூக்கா 10ஆம் அதிகாரம் 41 42. மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருக்காங்க. இயேசு வந்து டீச்சிங் கொடுத்துட்டு இருக்கார். மார்த்தா கிச்சனில் உட்காந்து பிரயாசப்பட்டுட்டு இருக்காங்க. ஏசப்பாவுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும், வந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், பிரயாசம் இருக்கு. ஆனால் மார்த்தாள் பிரயாசம் செய்யறதை விட்டுட்டு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இயேசு சொல்லுகிறத கேட்டுட்டே ஆவலாக காத்திருக்கு. இதை பார்க்கும்போது மார்த்தாளுக்கு எரிச்சல் வருகிறது. வந்துட்டு சொல்கிறாங்க, இயேசுகிட்ட கேட்குறாங்க, நான் மட்டும் தனியாக கஷ்டப்பட்டுருக்கேன், பாடுபடுறேனே, ஏன் சகோதரிகிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? அங்கே மனநிலை, நான் ஆண்டவருக்காக உழைக்கிறேன், அந்த அம்மா உழைக்கல, நான் பெட்டர், ஆண்டவர் ஆனால் அவங்கள கண்டிக்கலையே. நானும் இன்னைக்கு ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற காரியங்கள் எப்படி இருக்கு? ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறது எனக்கு சந்தோஷமா இருக்கா? இல்லை ஆண்டவருக்கும் எனக்கும் உறவு இல்லாமல், அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, எரிச்சல் அடைகிற அளவுக்கு, மற்றவங்களை காட்டிலும் நான் இவ்வளோ அதிகமாக உழைக்கிறேன், அந்த அம்மா உழைக்காமல் இருக்கு, ஆண்டவர் எதுவும் கேட்காம இருக்காரு, நீங்கள் என்ன ஏன் பாராட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு பெருமிதம் வந்துடுச்சா? பெருமை வந்துடுச்சா? முன்னால காட்டிலும் இப்போ அதிகமாக ஜெபம் பண்ணலாம், முன்னால காட்டிலும் அதிகமாக ஊழியம் செய்யலாம், முன்ன காட்டிலும் அதிகமாக வேத அறிவு இருக்கலாம். ஆனால் தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கு? தூரம் ஆயிட்டோமா? இது ஒரு செயற்கையாக ஒரு ரொட்டீனான வாழ்க்கையாக மாறிடுச்சா பக்தி? அப்படி மாறி இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதி அன்பை விட்டு விட்டா என்று உண்மையில் எனக்கு குறை இருக்கிறது. திரும்ப ஆதி அன்புக்கு வரும்படியாக தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய அயராத உழைப்பினால ஸ்தாபிக்கப்படும் இல்லை, தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவினால ஸ்தாபிக்கப்படுகிறதா இருக்கு. தேவன் ஸ்தாபித்து விட்டார், அவருடைய ராஜ்யம் உலகமெங்கும் போகணும் என்பது தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம சோம்பேறியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. நாம் அவருக்காக படுகிற பிரயாசங்களை அவர் ஒதுக்கல, அவருக்கு ரெக்கக்னைஸ் பண்றாரு. ஆனால் இதெல்லாம் காட்டிலும் அதிகமாய் நான் விரும்புகிறது உன்னோடு இருக்கிற உறவு, ஐக்கியம், அன்பை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவை காட்டிலும் உங்களுடைய ஊழியங்கள், பிரயாசங்கள், நற்கிரியைகள் உங்களுக்கு அதிக நேரத்தையும் பலனையும் எடுத்து விடுகிறதா? செக் பண்ணி பாருங்க. அதை ஆதி அன்பை இழந்து விட்ட நிலை என்று தேவன் இந்த இடத்துல அந்த சபைக்கு சொல்லி திரும்ப மனம் திரும்பும்படியாக சொல்லுகிறார். இன்னைக்கும் அயரா பிரயாசம் இருக்கு, ஆனால் ஆண்டவருக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிற வார்த்தை, மனம் திரும்புங்கள், திரும்ப ஆதி அன்புக்குள்ளாக வாங்க. ஏதோ பாவி சர்ச்சுக்கு வராமல் இருக்கான், இப்போ பைபிளே வாசிக்கிறதில்ல, தொடர்றதில்ல, அவனை பார்த்து ஆதி அன்பை இழந்து விட்டேன்னு சொல்லுறது குறைவா பார்க்காதீங்க. நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போல ரெகுலராக இருக்கேன், சர்ச்சிலே கிடக்கிறேன், பைபிளும் கைமா தான் அலையிறேன், ஜெபத்தில் 8 மணி நேரம் ஜெபத்தில் இருக்கேன், ரொட்டீனான வாழ்க்கையாக மாறிடுச்சா? இல்லைன்னா அன்பினால் ஏவப்பட்டவனாக தேவனை நேசிக்கிறேன், சேவிக்கிறேன், ஊழியம் செய்கிறேனா என்பதை செக் பண்ணி பார்ப்போம். தேவனை நேசிக்க வேணும். 2 பெரிய கட்டளைகள் இயேசுட்ட வந்து கேட்கும்போது பிரதான கட்டளை என்னன்னா, தேவனை முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அவர் இடத்தில் அன்பு கூறணும். அதற்கு ஈக்குவலானது மற்ற சகோதரனையும் நீ நேசிக்கணும். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுவது தான் பிரதானம், அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். 2வது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். கர்த்தர் பாராட்டுகிற 2வது காரியம் என்னன்னா, இவங்க வந்து வேத அறிவில், ஆவிக்குரிய விழிப்புணர்வில் தெளிவாக இருக்காங்க.
அவங்களோட உபதேசங்கள் கரெக்டாக இருக்குது, செக் பண்ணுறாங்க. இது பொல்லாதது, இது பொல்லாதவர்கள், அவங்களால கண்டுபிடிக்குது. துருபதேசம், இது தப்பு, எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போஸ்தலன்னு சொல்லிட்டு வரவங்க ஆனால் அப்போஸ்தலர் இல்லை அப்படின்றத கண்டறிந்து அவங்கள சகிக்கக்கூடாமல் அவங்கள பொய்யர் என்று இவங்களால கண்டறிந்து அதை விட்டு விலகி அந்த தீமையை விட்டு விலகுகிற தேவையான வேத அறிவு விசுவாசம் இருக்கு. 1 கொரிந்தியர் 8:1 வாசிக்கிறோம். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். வேத அறிவு எனக்கு பெருக பெருக பெருக, ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு பெருக பெருக, எனக்கு இருமாப்பு வந்துடுச்சா? ஒருத்தவங்க தப்பா இருக்காங்க, காரியங்கள் செய்யும்போது அதை நான் கரெக்ட் பண்ணணும். ஆனால் கரெக்ட் பண்ணும்போது அன்போடு இணைந்து தான் செய்கிறேன்னா, இல்லை நான் நியாய தீர்ப்பு உண்டாக்குறேன்னா, இயேசுவை வெளிப்படுத்துகிறேன்னா, இல்லை நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் கண்டனம் பண்ணுகிறவனா இருக்கேன். பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் மோசேக்கு ஒரு கானான் தேசத்தில் போகாதபடிக்கு அவர் கண்டித்து வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலைன்னா, அவர் ஒரு கல்லில் போய் கண்மலையை பார்த்து நீ பேசுன்னு சொல்கிற இடத்துல இவர் அடிக்கிறார். கீழ்ப்படியில் ஓகே, ஆனால் அதே மாதிரி நிறைய கீழ்ப்படியாமல் காரியங்கள் இருந்ததே. ஆனால் அந்த பகுதியில் சொல்லப்படுகிற காரியம், அந்த சூழ்நிலையில் நடந்த காரியத்தினால தேவன் மோசேயை கானான் தேசத்துக்குள்ளே போகக்கூடாதுன்றார். காரணம் என்னது? ஒரு கல் அடித்ததுனாலையா? இல்லை, அந்த இடத்துல அவர் சொல்றாரு, தேவன் வருத்தப்படுகிற காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முன்பதாக நீ என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினபடினால, பரிசுத்தப்படுத்தலை. நீ என்ன பரிசுத்தப்படுத்தலை அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 106 சொல்லுகிறது, இவர் என்ன பண்ணாராம்? வாய்ப்பதறி பேசினாராம். என்ன பேசினார்னு அந்த சம்பவத்தில் போய் பார்க்கும்போது அவர் சொல்றார், இஸ்ரவேலர் கடிந்து கொள்கிறார், கலகக்காரரே அப்படி இப்படின்னு கோபத்தை காண்பிக்கிறார். அது தேவனுக்கு வருத்தமா இருந்துச்சான். ஏன் வருத்தம் அப்படின்னா, நீ என்ன பரிசுத்தமா காமிக்கலன்னு சொல்றார். ஏன்னா மற்ற தேவர்களை போல நீ இதை பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, அந்த சாமி கண்ணை குத்திடும் ரேஞ்சில் என்ன காமிச்சிட்டியே. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறாரே மோசேக்கு. அழைக்கும் போது நான் உனக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று 3ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தினவர், சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்யும்போது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசும்போது தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய நாமத்தை கூறும்போது அவர் சொல்றார், நான் கர்த்தர், கர்த்தர், நான் இரக்கமுள்ளவர், நான் கிருபை உள்ளவர், நீடிய சாந்தமுடையவர், பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைட்டில். அவர் யெகோவா, இருக்கிறவராகவே இருக்கிறவர் தான். ஆனால் அவருக்கு கொடுக்கப்படுகிற டைட்டில் என்னன்னா, அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர். ஒரு ராஜா வராருன்னா இவர் பேர் இருக்கும் குலோத்துங்க சோழன். ஆனால் அவர் ராஜா அவர் குலோத்துங்க சோழன் நான் வரேன் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம், இந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பராக் அவருக்கு ஒரு 4 அடமொழி சொல்லி பட்டங்கள் சொல்லி இப்படிப்பட்டவர் பெரியவர், நல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் தனக்கு கொடுக்கப்படுகிற பட்டங்கள் என்னன்னா, நான் கிருபை உள்ளவர், நான் இரக்கம் உள்ளவர், நான் அக்கிரமங்களை மீறுதங்களை மன்னிக்கிறவர் என்பதை அவர் சொல்றார். தன்னை குறித்து அவர் சொல்லுகிற நாமம். அதை கேட்டவன் மோசே ஜனங்களுக்கு முன்பதாகவே கோபமுள்ள தேவனை போல காண்பித்தார். அதனால என்னை நீ தவறாக இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நீ என்னை வெளிப்படுத்தினபடினால, என்னுடைய நாமத்தை நீ பரிசுத்த பண்ணாமல் இருக்கிறபடினால, மற்ற தேவர்களைப் போல என்னை காமிச்சதுனால ஆண்டவர் நீ கானான் போதுக்கு தகுதியை இழந்து விட்டேன்னு சொன்னார். ஒரு கல் அடித்தது பெரிய விஷயம் இல்லை. எத்தனையோ அக்கிரமங்களை மன்னித்தார். கொலை செய்தவன் மன்னித்தாரே, இதையும் மன்னிச்சிருக்கலாம். ஆனால் அவர் மன்னிக்க முடியாத காரியம் என்னன்னா, தன்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள தேவனாக காண்பிக்காமல் கோபிக்கிற ஒரு தேவனாக காண்பித்தபடினால, இன்னைக்கு எனக்கு கரெக்டாக இருக்கேன், எனக்கு அறிவு இருக்குது, இதுக்கு வேத அறிவு இருக்குது,
நான் சரியா வியாக்கியானம் பண்றேன், தவறாக வியாக்கியானம் பண்ணுகிறவர்களை எப்படி டீல் பண்றோம்? சத்தியத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும், கண்டிக்கணும். ஆனா அதுல அன்பு இருக்கா? தேவனை பரிசுத்தர் என்று காண்பிக்கிறோமா? இல்ல மோசே செய்த தவறை நாமும் செவிக்கிறோமா? தேவன் உங்களை கண்டிப்பாராக தண்டிப்பாராக அப்படின்னு சபிக்கிறவர்களாக, அவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். செக் பண்ணி பாருங்க. கரெக்டா இருக்கலாம் நம்ம, ஆனா அந்த கரெக்டானது கரெக்டாக தானே சொன்னேன், சத்தியத்தை தானே சொன்னேன், ஆனா சத்தியத்தை அன்போடு சொல்லுகிறோமா என்பதை செக் பண்ணி பாருங்க. சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் அன்போடு சொல்லலைன்னா ஆதி அன்பை இழந்து விட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தியத்தை சொல்லாதன்னு சொல்ல வரல, கண்டிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா அந்த கண்டிக்கிறதையும் சத்தியத்தையும் கரெக்டா சொல்லுகிறதையும் அன்போடு சொல்ல வேண்டும் என்று சொல்ல. அன்போடு சொல்லலைன்னா ஆதி அன்பை இழந்து விட்டோம் என்பதற்கு அது ஒரு அடையாளம். மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செக் பண்ணி பார்க்கணும். நான் அவர் அறிகிற அறிவுல வளர்ந்துட்டேன், வேத அறிவுல வளர்ந்துட்டேன், ஆவிக்குரிய அனுபவங்கள் வளர்ந்துட்டு, ஆனா தேவனை நேசிக்கிறதையும் சரி, மற்றவங்களை நேசிக்கிறதுலையும் சரி, என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கு? இருமாப்பு வந்துருச்சா? இல்லைன்னா இன்னும் அன்போடு பணிவோடு தான் இருக்கேனா? இயேசு ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது மாத்திரம் இல்லை, ஊழியத்தின் கடைசியில் சீஷர்களுக்கு 3 வருஷம் அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம், டீச்சராக இருந்திருக்கலாம், ரபின்னு சொல்லியிருக்கலாம், தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தியிருக்கலாம், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அழைத்திருந்தாலும் அவர்களுடைய பாதங்களை கழுவினார் மரிப்பதற்கு 2 நாளுக்கு முன்புதான். வேற ஏதோ ஒரு ரபி வந்தாரு பிரதான ஆசிரியருடைய காலையில், தன்னுடைய சீஷர்களின் காலை அவர் கழுவினார். நான் தான் உங்கள் டீச்சர், நான் தான் கடவுள், நான் மேசியா, நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நீ அறிந்திருந்தாலும், உனக்கு நான் டீச்சராக இத்தனை நாள் இருந்தாலும் நான் உன் காலை கழுவுறேன். அந்த இருமாப்பு வரல. நான் இன்னும் சேவை செய்வதற்காக தான் வந்தேன், சேவை கொள்ள வரல. நான் எப்படி இருக்கேனோ அப்படியே நீங்களும் இருங்க, கரெக்டாக இருக்கேன். அன்போடு அந்த சத்தியத்தை நான் சொல்லுகிறேனா, அன்போடு இணைந்து நான் சொல்லலைன்னா ஆதி அன்பை இழந்து விட்டேன் என்பதற்கு அது ஒரு அடையாளம். மனம் திரும்புங்க. ஒரு 3வது அடையாளத்தை அங்கேயே பார்க்குறோம். 3வது வசனத்தில், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், அவங்கள நிறைய பிரயாசம் இருந்தது, ஆனால் தேவனோடு இருக்கிற உறவில் தூரம் வந்தாச்சு. 2வது பார்த்தோம், நல்ல கரெக்டாக இருந்தாங்க, ஆனால் கோல்டு, நேசத்தை அன்பை இழந்து விட்டார்கள். சத்தியம் இருந்தது, சத்தியத்தில் வளர்ந்திருந்தார்கள், ஆனால் அன்பில் குறைந்து விட்டார். 3வது இந்த இடத்துல பார்க்குறோம், அவங்க நல்ல பக்தியாக வைராக்கியமாக இருந்தாங்க. நீ எந்த பாடுகள் வந்தாலும் உபத்திரவம் வந்தாலும் சகித்து கொண்டு இருக்கிற, பொறுமையாக இருக்கிற, என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு இருக்கிற, ஆனாலும் என்று சொல்லுகிற ஒரு நிலை வந்துருச்சு, ஆதியில் அன்பை கொண்டு இழந்து விட்டு. பக்தி வைராக்கியம் இருக்கு, ஆனால் அந்த பக்தியில் சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள். அந்த ஆதியில் கொண்டு இருக்கும்போது நான் பக்தியாக இருந்து தேவனை தேடுகிறதுல பாடுகள் வருகிற போது சந்தோஷம் இருக்கணும். பக்தி விருத்தி அடைந்திருக்கலாம், பக்தி வைராக்கியம் வந்திருக்கலாம், முன்ன காட்டிலும் அதிக வைராக்கியத்தோடு நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்படலாம். இங்கே குறை சொல்லவே இல்லை, இளைப்படையாமல் பிரயாசப்பட்டது என் நிமித்தம். சோர்ந்து போயிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லலை, சோர்வே இல்லை, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆனால் சந்தோஷம் இருக்கு, அதுக்கான சந்தோஷம். இவங்களை குறித்து எபேசியர் 1:15 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுடைய இயேசு ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தையும்
தேவனுடைய பரிசுத்தவான்கள் மேல் நீங்கள் காண்பிக்கிற உங்களுடைய அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ அநேக ஆண்டுகள் கழித்து இதே காரியத்தை சொல்லும்போது இவங்களும் பார்க்கணும், பிரயாசம் இருக்கு, ஆனா அந்த அன்பு, சந்தோஷம், ஊழியம் செய்யறது எனக்கு சந்தோஷமா இருக்கா, பைபிள் படிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கா, ஜெபிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கா, ஒரு காரியத்தை நல்ல வைராக்கியமா பக்தியா தொடர்ந்து செய்யலாம், ஆனா அதுல இருக்கிற அந்த சந்தோஷத்தை இழந்து விடலாம். புதுமண தம்பதிகள் கை கோத்து போறாங்க, அப்பா எவ்வளவு சந்தோஷமா போறாங்கன்னா, வயசாயிடுச்சு, 30-40 வருஷம் ஆயிடுச்சு, 2 பேரும் சேர்ந்து இன்னும் நடந்து போறாங்க, ஆனா அந்த அதே உணர்வுகள் இருக்கா, அதே சந்தோஷம் இருக்கா? எல்லாம் கடமைக்கே பழக்கத்தின் அடிப்படையில் வருஷங்களா இதை செய்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் அந்த அன்பு இருக்கா? செக் பண்ணி பார்க்கணும். பிரயாசங்கள்ல அவங்களுடைய பக்தி வைராக்கியம் குறையவே இல்லை, ஆனா தேவன் மேல் இருக்கிற அந்த பக்தி, அந்த வைராக்கியம் இவர்கள் சந்தோஷத்தினால செய்கிறார்களா, கடமை என்று செய்கிறார்களா? செக் பண்ணிக்கலாம். வேதத்தை குறித்தே சொல்லும் போது நமக்கு தெரிஞ்ச பகுதி சங்கீதம் 1:1-3 வாசிக்கும் போது 2ஆம் வசனம் 3ஆவது வசனத்துல, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் வேதம் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வெரி குட். நைட் அண்ட் டே தியானமா இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னால ஒரு பதம் இருக்கு, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். இரவும் பகலும் நான் தியானமா இருக்கேன், ஆனா எனக்கு அந்த வேதம் பிரியமா இருக்கா என்பதை செக் பண்ணி பார்க்கணும். ஐயோ நான் இந்த பைபிள் படிக்கணும், இதை சொல்லணும், அதை கற்றுத்தரணும், இதை பிரசங்கம் பண்ணணும், அதை பண்ணணும், அதுக்காக நான் பைபிள் வாசிக்கிறேன்னா, இல்லைன்னா இதை படிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கா, மகிழ்ச்சியா இருக்கா, ஆண்டவர் இதன் மூலமா நம்ம பேசுகிறாரே, என் கண்களை தெளிவுபடுத்துறாரு, புதுசா நான் பார்க்காததை எனக்கு காண்பிக்கிறாரு, கர்த்தர் என்னோடு இடைப்படுகிற ஒரு நல்ல சந்தோஷமான நேரமா இருக்கா, இல்லை என்ன ஏதோ ஒரு காரியங்களை நான் நடப்பிக்க வேண்டும், அதுக்காக நான் வேதத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்பதுக்காக நான் வேதத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அதே மாதிரி ஜெபம், ஊழியங்கள், எதுலனாலும் சொல்லுங்க, கர்த்தருக்காக நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்துல இன்னும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இல்லையா, மகிழ்ச்சியா இருக்கா, பிரியமா இருக்கா? செக் பண்ணி பாருங்க. அந்த பிரியம், சந்தோஷம் இழந்து விட்டீர்களானால் அது ஆதி அன்பை இழந்து விட்டீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். அன்பா இருக்கோம்னாலே பிரயாசம் இருக்கும், ஆனா அன்பு இல்லாமலும் பிரயாசப்படலாம் என்பதுதான் இங்க காண்பிக்கிறோம். ஒன்றும் இல்லை, வீட்டில் இப்போ சமைச்சு போடுறாங்க அம்மா கணவனுக்கு பிள்ளைக்கு, அன்புனால செய்றீங்களா, இல்லை வேற கடமையே வேற வழி இல்லைன்றதுக்காக செய்றீங்களா? இன்னும் அதுக்காக சமைச்சு போடலன்னா இல்லை, சமைச்சு போட தான் செய்கிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு பிரியமாக இருந்து, இது என் பிள்ளைக்கு பிடிக்குமே, என் கணவருக்கு பிடிக்குமே, இதை நான் நல்லா செஞ்சணுமே, அதில் இருக்கிற உங்களுடைய ஈடுபாடை தான் காண்பிக்குது. 3 காரியத்தை பார்த்தோம் அடையாளங்களாக. 1, அவங்க பிரயாசங்கள் இருந்தது, ஆனால் தேவனோடு இருக்கிற நெருக்கத்தை இழந்து விட்டார்கள். அறிவு பெருத்திருந்தது, கரெக்டாக இருந்தாங்க, சரியா கணிக்க முடிந்தது, ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டது, உபதேசத்தில் வளர்ந்திருந்தார்கள், எல்லாம் கரெக்டு, ஆனால் அன்போடு செய்யவில்லை. அவர்களுடைய பக்தி வைராக்கியம் பெருகி இருந்தது, சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். இப்ப 4ஆவதாக பார்க்கிறோம், 4ஆவது வசனத்துல சொல்லப்படுகிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதி அன்பு அப்படின்னு சொல்லும்போது இங்க சொல்லப்படுகிற காரியம்னா அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருந்தது. என்னை நேசிக்கிறது, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவது எனக்கு உங்களுக்கு முதலாவது ப்ரையாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவமா இருந்தது. இப்ப அந்த நிலையிலேருந்து நான் கடந்து வந்துட்டீங்க. ஆதியில கொண்டிருந்த அன்பை இழந்து விட்டாய். அவங்களுடைய கிரியைகளை வித்தியாசத்தை பெருசா பார்க்க முடியல.
ஆனால் அவர்களுடைய மனநிலை, இந்த போட்டை வந்து ஒரு கடற்கரையிலையோ எங்கேயோ விட்டோம்னா டக்குன்னு தூரமாக போகாது. அந்த கயிறு கட்டாமல் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அலை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறது போல், பின்மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது இது உடனடியாக நடந்த ஒரு காரியம் அல்ல. அநேக ஆண்டுகளாக, அநேக காலங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்கீங்க. வெளியில் பார்த்தா எல்லாம் அதே போல தான் இருக்குது, முன்ன காட்டிலும் அதிகமாக இருக்கிறது போல இருக்குது. மனுஷன் வெளியே பிரகாரமாக பார்க்குறான், முகத்தை பார்க்குறான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்குறாரு. முன்னால் இருந்த உறவு இல்லை, சந்தோஷம் இல்லை, அன்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கோமே. பிஸியாக தான் இருக்கும், ஆனால் பின்மாற்ற நிலை இருக்கிறது. மனதில் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் முதல் இடத்துல இருக்கிறாரா இல்லையா? நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்காம ஊழியத்துக்கு முதல் இடம் கொடுத்துட்றாங்க, சபைக்கு முதல் இடம் கொடுக்குறாங்க, எல்லாம் மற்றவர்களுக்கு செய்கிற நற்கிரியைகள், தான தர்மங்கள், பிரயாசம், இவங்களுடைய பிரயாசங்களுக்கு முதல் இடம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தேவைதான், ஆண்டவர் மிஞ்சி இல்லை. முதலிடம் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக தான் எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆண்டவருக்கு நேரம் இல்லை, ஆண்டவரோடு இடைப்படுவதற்கு எனக்கு டைம் இல்லை, அன்பு இல்லை, ஆண்டவர் 2ஆம் பட்ச நிலையை வச்சுட்டு போயிடக்கூடாது. இயேசு ஒரு ஓமை சொன்னார், சமாரியன், நல்ல சமாரியன் சொல்லுவோம். அதில் ஒருத்தன் வந்து எரிகோ போகும்போது கல்லர்களால் அடிபட்டு குற்றுயிராக கிடக்கிறான். ஆசாரியன் போகிறான், லேவியன் போகிறான், அவங்களாம் தொடலை. ஐயோ இவனை தொட்டுட்டா நான் தீட்டுப்பட்டு போயிடுவேன், நான் போய் ஊழியம் செய்யணுமே, தேவாலயத்தில் போய் ஊழியம் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு விலகி போனாங்களாம். சமாரியன் தான் ஐயோ ஒருத்தன் வந்து அடிபட்டிருக்கானே அவனுக்காக உதவி செஞ்சு சத்திரத்தில் வச்சார். நல்ல சமாரியனை பாராட்டி கவனம் செலுத்தி இயேசுக்கு ஒப்பிட்டுக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் 2 பேரை காமிச்சார் பாருங்க, லேவியன், ஆசாரியன். ஏன் செய்யல? தேவன் கற்றுக் கொடுத்த அன்பை காண்பிக்கிறது பதிலாக தேவாலயத்தில் போய் செய்ய வேண்டிய பொறுப்புகளை நாம் செய்வதற்கு தகுதி இல்லாமல் போய் தீட்டா போயிடுவேன்னு தேவனுக்கு எது முக்கியத்துவமாக இருந்ததோ அதை ஒதுக்கி விட்டு இவங்களுக்கு இவங்களுடைய பிரயாசங்கள் முக்கியமாக போயிடுச்சு. பரவாயில்ல, அந்த சமாரியனை தூக்கி போனதுனால இன்னைக்கு வந்து நான் தீட்டுப்பட்டு போயிட்டேன், நாளைக்கு நான் சுத்திகரித்துக்கொண்டு நாளைக்கு போய் தேவனுக்கு தொண்டு செய்வேன்னு போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் அயலானை நேசின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவர் அதை தான் யோவான் 14 சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். ஆண்டவர் சொன்னதை செய்யாம, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் இதை பண்ண பேய்களை துரத்தணும், வியாதிஸ்தரை சொஸ்தப்படுத்தணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம், எல்லாம் சொன்னாலும் ஆண்டவர் சொல்ல, நீ யாருப்பா, ஐ டோன்ட் நோ யூ. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கும். எப்போ முதலிடம் இருக்குன்னா அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் நீங்கள் கொடுக்கும்போது, அவர் சொன்னதை செய்யணும். இதை வந்து புறஜாதியார், அஞ்ஞானி, தேவனை விட்டு தூரமாக இருக்கிறவனை குறித்து சொல்லுகிறல்ல, நல்ல ஊழியம் செஞ்சு பக்தியாக இருக்கிறவங்க குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவன் தான் நம்பர் 1. தேவனுக்காக நான் ஊழியத்தை கூட செகண்ட் நிலைமையில வைக்கிறேன், தேவனுக்காக நான் ஊழியத்தை கூட செகண்ட் நிலைக்கு வைக்கிறேன், இல்லைனா அந்த பிரயாசத்தை 2ஆவது நிலையில வைக்கிறேன், ஒதுக்கி வைக்கிறேன், தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறேன் என்ற நிலையில் இல்லாமல் என்னுடைய பிரயாசங்கள் முதல் இடத்துக்கு வந்துடுச்சுன்னா, வேறு எதுனாலும் நன்மையாக தோன்றுகிற எந்த காரியம் முதல் இடத்துக்கு வந்ததுன்னா நான் ஆதி அன்பை விட்டு விட்டேன் என்பதற்கு அது அடையாளம். எப்படி திரும்ப ஆதி அன்புக்குள்ளாக வருது, இதுதான் அடையாளம். கண்டுபிடிச்சிட்டோம், இது இருக்குன்னா ஆண்டவர் சொல்லுறார் 5ஆம் வசனத்தை, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. திரும்புகிறதுக்கு அவர் சொல்லுகிற ஒரு 3 ஸ்டெப்பு. முதல்ல நினைச்சு பாரு, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய், பழச நினைச்சு பாருங்களேன்.
ஒருத்தர் ஆதி அன்புக்குள்ளாக நான் திரும்ப வர வேண்டும் என்று விரும்பினால், வர வேண்டுமானால் நான் முதல்ல இந்த நிலையிலேருந்து இந்த நிலைக்கு விழுந்துட்டேன் என்பது உணரணும். இல்லை நான் கரெக்டு தான், நான் பர்ஃபெக்டா, என்கிட்ட குறையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பழைய நிலைமைக்கு போக முடியாது. இல்லை நான் விழுந்துட்டேன் அப்படின்னு தெரியணும்னா நினச்சி பார்க்கணும்ல, முன்னால் நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன். முன்ன காட்டிலும் பிஸியாக தான் இருக்கேன், ஆனால் அன்பு, சந்தோஷம், ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம், எனக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரானா தேவனுக்கு முக்கியமாக தரானா செக் பண்ணி பாருங்க. ஆண்டவரை தேடுறதில் எனக்கு சந்தோஷம் இருக்கா? நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். நியாயத்திற்படிக்க கிடையாது நமக்கு. செக் பண்ணிட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா திரும்ப வாழ்றார். திரும்ப வரணும், அந்த நிலைமைக்கு வரணும்னா மனசு மாறணும். மனம் திரும்பு. மனசு மாறினாதான் செய்கைகள் மாறும். இல்லை நான் எனக்கு என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய பக்தி வைராக்கியம், என்னுடைய நீதி, என்னுடைய சக்தி, என்னுடைய ஊழியம், என்னுடையது இல்லாமல் உம்முடைய அந்த நிலைமைக்கு நான் மாறணும் என்றதை என் மனதளவிலே நான் முதலாவதாக மாற்றணும். மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். பாவிக்கு அல்ல, சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. மனம் திரும்பு. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய்வாயாக. அவர் இங்க சொல்லுகிற காரியங்கன்னா பார்த்த பிரயாசம்லாம் மாறலையே. ஆதியில் அவரிடத்துல அன்பு கூறுகிறதுல இன்க்ரீஸ் ஆகும். அவரில் மகிழ்வதில் நீங்க இன்க்ரீஸ் ஆகுங்க. அவரே உங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரை கொண்டு வாங்க. அதுதான் அவர் சொல்லுகிறார். அந்த முன்னால் என்ன நிலைமையில வச்சிருந்த, என்கிட்ட எப்படி மகிழ்ந்து கொண்டிருந்த, எப்படி அன்பை மற்றவங்களுக்கு காமிச்ச, அந்த நிலைமைக்கு திரும்ப வா என்று அழைக்கிறார். வெளிப்புறமான செய்கிற செய்கை அல்ல, இருதயத்தின் கிரியைகளை அவர் பார்த்து அந்த பழைய நிலைமைக்கு வா என்று அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், ஆதி அன்புக்குள்ளாக வாருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். செபிப்போமா. தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறேன். ஆண்டவர், ஆதி அன்புக்குள்ளாக அவர்கள் திரும்ப வர வேண்டும் என்று இந்த நாளிலே அவர்களோடு பேசியிருக்கிறீர். உம்மை ஆதியிலே நேசித்தது போல, உண்மையில ஆதியிலே மகிழ்ந்தது போல, உம்முடைய அன்பை ஆதியிலே மற்றவங்களுக்கு பகிர்ந்தது போல, உமக்கு முதலிடத்தை கொடுத்தது போல இன்றைக்கும் தொடர்ந்து கொடுக்க இவர்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே, சொன்ன இந்த வார்த்தைகள் தொடர்ந்து இவர்களோடு பேசி இவர்கள் மூலமாய் நீ செய்ய நினைத்த கிரியைகளை முன்பை காட்டிலும் அதிகமாய் செய்வீராக. இவர்களோடு இருக்கிற உறவிலே பெருகத்தக்கதாக, உம்மோடு இருக்கிற அந்யோன்யத்திலே பெருகத்தக்கதாக ஸ்லாக்கியத்தை தார். ஆசீர்வதிங்க, நடத்து. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.